வணக்கம் உறவுகளே. துன்பத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவன் வாழ்க்கையை வெறுத்து நாம் தற்கொலை பண்ணி இறக்கலாம் என்ற எண்ணத்தோடு நடந்து செல்கின்றான். செல்லும் வழியில் ஒரு குப்பை தொட்டியை பார்க்கின்றான். அந்த குப்பை தொட்டியில் முதலில் ஒருவன் அந்த குப்பை தொட்டியில் இருக்கக்கூடிய அட்டை பெட்டிகளை எடுத்து செல்கின்றான். இரண்டாவதாக ஒருவன் வருகின்றான். அந்த குப்பை தொட்டியில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருள்களை எடுத்து செல்கின்றான். மூன்றாவதாக ஒருவன் வருகின்றான். அந்த குப்பை தொட்டியில் இருக்கக்கூடிய பாட்டில்களை எடுத்து செல்கின்றான். சிறிது நேரம் கழித்து ஒரு நாய் ஒன்று வருகின்றது. அந்த நாய் அந்த குப்பை தொட்டியில் இருக்கக்கூடிய எச்சில் இலையில் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுகின்றது. இறுதியாக ஒரு பசுமாடு ஒன்று வருகின்றது. அந்த குப்பை தொட்டியில் இருக்கக்கூடிய இலைகளை எல்லாம் எடுத்து உண்ணுகின்றது. அப்போது இவன் சிந்திக்கின்றான், ஒரு குப்பை தொட்டியாலேயே இத்தனை பேரை வாழ வைக்க முடியுது என்றால் நாம் ஏன் வாழ முடியாது என்ற எண்ணத்தோடு தற்கொலை செய்யும் எண்ணத்தை அந்த குப்பை தொட்டியிலே தூக்கி எறிந்துவிட்டு வெற்றியை நோக்கி நடக்கின்றான். ஒரு யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகின்றது. ஆனால் ஒரு எறும்புக்கு கரும்பு சக்கையே போதுமானதாக இருக்கின்றது. கரும்பு சக்கை கிடைக்கும் பொழுது நாம் எறும்பாக இருப்போம். கரும்பு தோட்டம் கிடைக்கும் பொழுது நாம் யானையாக இருப்போம். நன்றி. வாழ்க்கை இனிக்கும்.